ஹாய் ஹலோ வணக்கம் உறவுகளே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்போம், நல்லா இருப்போம். எல்லோரும் ஹாப்பியாக இருப்போம். இன்றைக்கி காலையில் நல்லா இருப்போம். ஏன்னா நம்ம காலையில் என்ன எண்ணம் நம்ம மனசில் தோணுதோ, இன்றைய நாள் நல்ல நாளாக அமையும்னு நம்ம மனசில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி நாள் நல்லாயிருக்கும். எந்திரிக்கிறப்பயே நம்ம சோக கீதம் வாசிச்சுட்டு, அட கடவுளே நம்ம சோகமாக என்ன நடக்க போகுதோ, இன்றைக்கி நாள் எப்படி போக போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புலம்பணும்னு வச்சுக்கோங்களேன், அன்றைய பொழுது சுமாராக தான் போகும், நல்லாவும் இருக்காதுங்க. அதனால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாம் திங்க் பண்ணுற திங்கிங் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு இன்றைக்கி நாள் நல்லாயிருக்கும், இன்றைக்கி நம்ம ஜெயிப்போம். அதே மாதிரி நம்ம கடவுள்கிட்ட புலம்புறோம், அழுகிறோம், ஏன் கடவுளே நமக்கு எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறேன், எனக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடவுள்கிட்ட கேட்குறோம்ல, அது எதனால தெரியுங்களா? கடவுள் நமக்கே ஏன் அடுத்தடுத்து சோதனைகள் கொடுக்குறாங்க அப்படின்னா, அத்தனையிலிருந்தும் நம்ம வெளியே வரணும். இப்போ தங்கத்தை எடுக்கிறோம், அதை உருக்கி அது ஒரு பொருளாக செய்யணுமோ, ஒரு டாலராக செய்யணுமா அப்படின்னா, அதை உருக்கி அந்த கம்பி மாதிரி போட்டு உருக்கணும், கம்பி மாதிரி போடணும், அப்புறம் டிசைன் செய்யணும். அது மாதிரி நம்மளை கடவுள் தங்கமாக உருக்குறாரு. உருக்கி நமக்கு அந்த நிதானத்தையும் பக்குவத்தையும் கொடுக்கறதுக்காகத்தான் கடவுள் மாற்றி 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 நமக்கு சோதனைகள் தராரு. சோதனைகள் தரனால நம்ம இன்னைக்கு சாதனைகள் செய்கிற அளவுக்கு நம்ம முன்னேறுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அப்படி தான் யோசிக்கணும். கடவுள் நமக்கு ஒரு சோதனையை கொடுக்குறாரா, சோதனையை கொடுக்க நம்ம அதிலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு உண்டான வழிகளை நம்ம ஈஸியாக கற்றுக்குறோம். நமக்கு எல்லாமே கொடுத்துட்டு நமக்கு எந்த சோதனையுமே இல்லாமல் பின்னாடி நம்மளை கஷ்டப்படுத்தினா நமக்கு ஒன்றுமே புரியாது, நமக்கு ஒன்றுமே செயல்படுத்தவும் தெரியாது. இன்றைக்கி நம்மளை உருக்குனா சொக்கத்தங்கமாக மாறுவோங்க. இன்றைக்கி இவ்வளோ கஷ்டங்கள் வேதனைகளை நமக்கு கொடுக்குற கடவுள் உருக்கி ஒரு அச்சாக்கி ஒரு கம்பியாக்கி அதை உருவமாக்கி ஆபரணமாக வடிவமைக்கிறாங்க. அதனால் கடவுளை பார்த்து கேட்குற கேள்விக்கு நான் இன்றைக்கி பதில் சொல்கிறேன். கடவுள் வந்து நம்மளை வந்து சிற்பங்கள் எடுத்துக்கோங்க, ஒரு பெரிய கல் தான், அதை நம்ம செதுக்க தானே அதில் அழகான ஒரு சிற்பம் வருது. செதுக்காமல் முழுக்கல்லை பார்க்குறப்ப ஐயோ இதென்ன கல் இது இப்படி இருக்குங்கிறத நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி தான் கடவுள் நம்மளையே செதுக்கிறாரு. பல கஷ்டங்கள் துன்பங்கள் கொடுத்தாலும் அதிலேருந்து நம்மளால் மீள முடியுமா? நீங்கள் அப்போனா கஷ்டங்களே நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கலான்னு கேட்பீங்க. கஷ்டங்களே கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டார். அந்த கஷ்டத்தை கொடுத்தார், அதற்கு ஒரு தீர்வையும் கொடுப்பார். இன்றைக்கி நம்ம கஷ்டங்களை கொடுக்குறாருன்னா நாளைக்கு பின்னாடி அப்படி தாங்க சொல்லுவீங்க, அப்படிலாம் எதுவும் நடக்கலை. ஏங்க நானே அனுபவிச்சுட்ருக்கிறேன், இதே கேள்வியை நானே அனுபவிச்சுட்ருக்கேன். கஷ்டங்கள் துன்பங்கள் மாற்றி 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 அடி வாங்கிக்கிட்டே இருக்கேன், நானும் தான் வாங்கிட்டுருக்கேன். ஆனால் எதுக்கு? நம்மளைய ஒரு பக்குவ நிலைக்கு கொண்டு வராரு கடவுள். அதனால் நம்ம தளரக்கூடாது, எது வந்தாலும் தாங்கி பிடிச்சி தைரியமாக முன்னேறி நல்லதை மனசில் திங்க் பண்ணி நம்ம போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான் நம்மளுடைய இது. அப்படி நம்ம முன்னேறி போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய லெவல் அதிகமாகிட்டே போகும். அடிக்கிறான்னு சொல்லிட்டு சோர்ந்து போய் நம்ம உட்காந்துட்டோம்னா நமக்கு அப்படியே சோர்ந்து போயிடுவோம். அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு வழியே தெரியாமல் ரொம்ப மனசு உடஞ்சி போயிடும். எந்த சூழ்நிலையிலையும் எந்த காலத்துலேயும் நம்ம மனசை தளர்விடக்கூடாது. தைரியம் தான் முக்கியமான சொத்து. தன்னம்பிக்கை அதை விட ரொம்ப பெரிய சொத்துங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், கடவுள் துன்பத்தை கொடுக்குறாருனா உங்களையே செதுக்குறாரு, ஒரு சிற்பமாக செதுக்குறாரு, தங்கமாக உருக்கி உங்களை ஒரு உருவம் ஆக்கிறதுக்காகத்தான் கடவுள் அவ்வளோ சோதனைகளை வேதனை உங்களுக்கு கொடுக்குறாரு. அதை புரிஞ்சுக்குங்க, ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், கண்ணாடி வளையல். இப்போ கண்ணாடி வளையல் போடுறத பற்றி நிறைய பேர் வந்து அது ஒரு நிறைய, ஆனால் முந்தைய காலத்தில் அதாவது இடப்பட்ட காலங்களில் வந்து மெட்டல்ஸு பிளாஸ்டிக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ தான் லேடிஸ்லாம் கண்ணாடி வளையலில் நிறைய வந்திருக்கு. அதுவும் காஸ்ட்லியாக ரூ. 150 அந்த ஒரு அது ஏதோ ஒரு வளையல் சொல்லுவாங்க அது. அப்புறம் கல் வளையல்னு சொல்லி கொத்து வளையல், கல் வளையல், பிளெயின் வளையல், இது மாதிரி நிறைய கண்ணாடி வளையல்கள் நிறையவே வந்திருக்குது. அப்படி கண்ணாடி வளையல்களை நம்ம அணியறனால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்குது, என்னென்ன கலர்கள் போட்டால் நல்லது, எத்தனை வளையல்கள் போடுறது நல்லது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எத்தனை வளையல்கள் போடுறதுன்னு பற்றி நான் சொல்லிக்கிறேன். 2 வளையல் போடவே கூடாதுங்க, குடும்பத்துக்கு ஆகாது. 3 வளையலை போட்டால் சுபிட்சமாக இருக்கும். 4 வளையலும் போடக்கூடாது. 5 வளையல் போடுறப்ப வெற்றி கிடைக்கும்.
6 வளையல் போடுறப்ப தைரியம் இருக்கும். 7 வளையல் போடுறப்ப நமக்கு வந்து சந்தோஷமும் நிற்கும், தைரியமாகவும் இருப்போம், எல்லாமே நல்லாயிருக்கும். ஒத்தப்படையில தான் கண்ணாடி வளையல் நீங்கள் போடுறதா இருந்தால் இந்த கையில், அதாவது ரைட் சைடில் 5 போட்டால் லெஃப்ட் சைடில் 4 போடுங்க. ஒத்தப்படையில் தான் கண்ணாடி வளையல் போடணும். 2ம் ஈவனாக போடக்கூடாது. இதில் அரை டஜன், இதில் அரை டஜன் நம்ம போடக்கூடாது. இது நான் வளையல் போடுறவங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கோங்க, எடுத்துக்காதவங்க அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஏன்னா நான் சொல்கிறதுக்கு இரிட்டேட் பண்ணி பேசுவீங்க. எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நான் சொல்கிறேன், ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்னென்ன கலர்கள் போட்டால் எப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், சிகப்பு நிறம் போனால் சக்தி, வல்லமை, அதனால சிகப்பு கலர் வளையல் போடலாம். பச்சை கலர் வளையல் போட்டோம்னா பசுமையாக இருக்கும், ஓகே? பச்சை கலர் வளையல் போட்டால் பசுமையாக இருக்கும். மஞ்சள் கலர் போனால் மங்களகரமாக நல்லபடியாக நினைச்ச காரியம் நடக்கும். ரோஸ் கலர் போட்டால் தைரியம் கூடும். அதே மாதிரி வெள்ளை கலர் போட்டால் மனசில் வந்து சந்தோஷமாக இருக்கும், ஒரு பாசிட்டிவ் தாட்டு வரும்னு சொல்லுவாங்க. கருப்பு கலர் மேக்ஸிமம் போட மாட்டாங்க. ஆனால் அது ஒரு சில பேர் திருஷ்டிக்காக கருப்பு வளையல் ஒத்த வளையல் போட்டுக்கிறாங்க. அது திருஷ்டி படுறாங்கள. நம்ம வந்து இப்போ கருப்பு கயிறு காலில் கட்டுறோம், அப்படி கட்ட பிடிக்காதவங்க ஒரு சின்ன கண்ணாடி வளையலில் நான் சொல்கிறேன், பிளாஸ்டிக் நாட் அலோடு, ஒன்லி கண்ணாடி வளையல் தான். நம்ம கண்ணாடி வளையல் போடுறப்ப நம்ம கையில் அந்த நாளங்கள் இருக்குது பாருங்களேன், இந்த நாளங்கள் வந்து கண்ணாடி வளையல் போய் அதில் பட அதனுடைய ஆக்டிவிட்டி வந்து ஃபாஸ்டிங் மூவிங் ஆகும், நரம்புகளுக்கு நல்லது. இது சயின்டிஃபிக்கலாக நல்லது, மங்களகரமாகவும் இருக்கும். அந்த வளையல் சத்தம் நம்மளுடைய காதுகளுக்கு கேட்குறப்ப நமக்கு வந்து ஒரு இனிமையான நமக்கு ஒரு சத்தம் கேட்குறப்ப, கலகலன்னு கேட்குறப்ப அது ஒரு நமக்கு மனசுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும். நமக்கு என்ன ஒரு சோக சூழ்நிலையாக இருந்தாலும் மாற்றி சிந்தனையை மாற்றி நம்மளை வந்து கிளியர் ஆக்குது. அதே மாதிரி கண்ணாடி வளையல் வந்து நம்ம போட்டு அப்படியே நம்ம கையில், அதாவது நம்ம வேலை பார்க்குறப்ப சலசலன்னு ஆட்டும் பாருங்கள், அப்போ வந்து கை ரத்த ஓட்டம் நரம்புகளை போய் அது தொடுறப்ப உங்களுக்கு ரத்த ஓட்டம் நல்லா சீராக பாயும்னு சொல்லுவாங்க, பெரியவங்க சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அதனால் துன்பத்தை கண்டு துவண்டு விடாதீங்க. தோல்வியை கண்டு ஐயோ நமக்கே வருதே அப்படின்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி காத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு இன்றைக்கி ஒரு துன்பம் வருது அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். துன்பப்படுறோமேன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. எதுவாக இருந்தாலும் உங்கள் அப்பன் முருகன்ட்ட விட்டுருங்க. அப்பனே முருகா, என்னால் முடியலையா, என்னை ரொம்ப சோதிக்கிற, முருகான்னு கூப்பிட்டா அவர் பார்த்துக்குவார். நமக்கு என்னென்ன துன்பங்கள் வருதோ அத்தனையும் தவிடுபடியாக்கி அந்த முருகப்பெருமான் நமக்கு வழிவகை செஞ்சுக்குவார். அதே மாதிரி கோயிலில் வந்து கோயில் மூலஸ்தானத்தில் இருக்கிற சாமியை இப்போ திருவிழா அப்படின்னா அலங்காரம் பண்ணி ஏன் தேர் திருவிழா வந்து வெளியே சுற்றி வராங்க அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம எல்லாருமே நம்ம கோயிலுக்குள்ளே போக முடியாது. சில பேர் கோயிலுக்குள்ளே போக முடியும், சில பேர் கோயிலுக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்கும். அவங்க வீட்டில் வேறு ஏதாவது விசேஷங்களாக இருந்திருக்கலாம், வேறு ஏதோ ஒன்று, ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ வந்து சாமியை பார்க்க முடியலையேன்னு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களாம் வருத்தப்படுவாங்க. ரொம்ப வயசானவங்களாம் அவங்களால போக முடியாது, ஐயோ நம்மளால போக முடியலையே, இந்த கோயிலுக்கு நம்மளால் போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருக்கான் எல்லாருக்குமே. மூலவர் என்ன செய்வார், கடவுள் என்ன செய்வார், என்னை வந்து பார்க்க முடியாத பக்தருக்கு நான் காட்சி கொடுக்குறேன்னு சொல்லி கோயிலை வலம் வருவாங்க. இப்போ பிரதோஷ காலங்களில் ஏன் கோயிலுக்குள்ளேருந்து வெளியே கிரிவலம் சுற்றி சாமி வராங்க அப்படின்னா, கோயிலுக்கு வர முடியாத பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பதற்காக கடவுள் அந்த கிரிவலம் வராரு. தேர் வரதும் அப்படி தான். கோயிலுக்குள்ளே வந்து வணங்க முடியாதவங்க இப்போ ரோட்டில் போகிறப்ப நம்ம வீட்டில் இருந்தே வணங்கலாம். வீட்டில் வர முடியாத சூழ்நிலையில் வயசானவங்களும் இருக்கலாம், நடக்க முடியாதவங்களுக்கு யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. அந்த மனசில் அவங்க ஓரமாக நினச்சிட்டு தான் இருப்பாங்க, நம்ம இன்றைக்கி கோயிலுக்கு போகல, தேர் திருவிழாவை பார்க்கல, இவ்வளோ தேர் திருவிழாவாக நடக்குது, நம்மளால் போய் அந்த இடத்துல பார்க்க முடியலேன்னு யோசிக்கிற எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் கடவுள் வீதி உலா வராரு. இதுதான் நம்மளுடைய ஆதி காலத்தில் சொன்ன விஷயங்க. இது நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். ஓகே, எல்லோரும் ஓகே. பை டு ஆல், தேங்க்யூ, நன்றி, வணக்கம். அதனால் யாரும் நமக்கு சோதனைகள் நடக்குதுன்னு சொல்லி ரொம்ப பயந்து கஷ்டப்பட வேண்டாம். கடவுள் நம்மளை வந்து நமக்கு கஷ்டத்துக்கு பின்னாடி ஒரு நல்லது நடக்குதுன்னு நினச்சிக்கலாம். நல்லா இருப்போம். எல்லாரும்
ஹேப்பியாக இருப்போம். பாய். நன்றி, வணக்கம். தேங்க் யூ ஸோ மச் எவ்ரிபடி.